செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக முழுமைக்கும் பாருங்கள். அதாவது இன்டர்னல் மார்க் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரில் எப்படிலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரை வந்து நம்ம ப்ரெசன்டேஷனை நீட்டாக பண்ணி மார்க் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பதற்றத்தில் நேரங்கள் பொது தேர்வில் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னால கடகடன்னு வந்து எழுதுவீங்க, சீக்கிரமாக வந்து எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா பிழை இல்லாமல் எழுதணும். நீங்கள் பாட்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைண்டில் ரீட் பண்ணுறது அப்படியே வந்து ரைட்டிங்காக ஃபாஸ்ட்டாக எழுதிட்டே இருப்பீங்க. டக்குன்னு ஒரு மிஸ்டேக் ஆகும். அதை என்ன பண்ணீங்க, அந்த மிஸ்டேக்கை நீங்கள் அடிச்சிருவீங்க, கிரிக்கிடுவீங்க சின்னதாக. அது மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அந்த மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வராது. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் நீட்டாக ஒரு கொஷினை உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் தான் இருக்குது. நீங்கள் தப்பாக கூட எழுதிருந்தாலும் அதுக்கு மார்க் போடுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர்ஸையே வந்து பார்த்திங்கன்னா மயக்கக்கூடிய ஒரு வித்தியை அதில் காமிங்க. எப்படின்னா நீங்கள் நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷனை கொடுத்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எதனாவே மார்க் போடுவாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து மாணவ செல்வங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் இன்டர்னல் மார்க்கை பற்றி கேட்குறீங்க. இன்டர்னல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய வகுப்பு ஆசிரியர்கள் அந்தந்த வகுப்பு இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆசிரியர்களை வச்சுங்க. அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ டு செட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டி, பிஹேவியர் அண்ட் நிறைய இருக்குது. ஓகேங்களா? உங்களுடைய அந்த 10 மார்க்ன்றது நீங்கள் வாங்குறதுக்குள்ளே கொஞ்சம் போதும்னு ஆகிடும். ஸோ அந்த 10 மார்க் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய விதமான ஆசிரியர் பெருமக்கள் போட்டுருவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப வாழுத்தனம் பண்ணியிருந்தீங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ குறைப்பாங்க தவிர மற்றபடிக்கு மார்க்கெலாம் அதிகமாக குறைக்க மாட்டாங்க. நிறைய மாணவ செல்வங்கள் ரொம்ப மார்க் குறைச்சிடுவாங்களா, எனக்கு இன்டர்னல் மார்க்கில் ஃபெயில் ஆகிடுமோ அப்படி இப்படின்னு பயப்படுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. பயம் தான் வந்து உங்களை பலவீனமாக்கும். பயப்படாமல் பலத்தோடு நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் களத்தில் நின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பெறலாம். ஸோ செல்லக்குட்டீஸுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன, இன்டர்னல் மார்க் கரெக்டாக போடுவாங்கப்பா. ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்கள் பொது தேர்வுன்றது மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது, ஒரு லைஃபே அப்படின்னு வந்து கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இது லைஃப்பில் ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரி வந்து என்னுடைய கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் வந்து மார்க் குறைக்க மாட்டாங்க, உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப நீங்கள் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் காட்டியிருந்தீங்க மட்டும்தான் வந்து 1 மார்க்கோ 2 மார்க் கொடுப்பாங்க. மற்றபடிக்கு மார்க்கில் பயப்படாதீங்க. பொது தேர்வில் வந்து பொறுத்த வரைக்கும் மார்க் எல்லாமே கரெக்டாக போடுவாங்க. பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸே வந்து உங்களுக்கு மார்க் போட தான் பார்ப்பாங்க. அதுக்கு நீங்கள் பேப்பரில் ஏதாவது கருத்துக்களை எழுதிருக்கணும், அதாவது அந்த கொஷின் ரிலேட்டடாக எழுதிருக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க் என்பது உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2nd வீக், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்கள்கிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, இல்லை உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க எப்போ கொடுக்குறோம் அப்படின்றதுனால அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட்டை பற்றிலாம் பயப்படாதீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? உங்களுடைய தேர்வு மையங்கள் அதுக்கான வேலைகளை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கவலை கொள்ளாதீங்க. நீங்கள் வந்து படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், தீவிரமாக இருங்க. உங்களுக்கான அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர்லாம் நம்ம சேனல் மூலமாக நான் வந்து அடுத்தடுத்து கொடுக்க போகிறேன். ஸோ அதற்கு தொடர்ந்து உங்களுடைய சேனல் நீங்கள் வந்து சப்போர்ட்டை தெரிவிச்சிங்கன்னா போதும். அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இன்டர்னல் மார்க்கை பற்றி வந்து தகவல் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா செல்லக்குட்டீஸுக்கு ஒரு முக்கியமான தகவல். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்டேட் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி கொஷின் பேப்பர் எழுதணும், எப்படி ஆன்சர் ஷீட் எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு வீடியோ ஒன்றா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோலையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 8 மினிட் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அதிலே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.